பகுதிக்கு கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இப்பதான் சில பேர் தேடுறாங்க. பின்னால யாராவது ஒருத்தர் வாசிங்க. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசிங்கள். சில பேர் கர்த்தருடைய புஸ்தகத்தையே தேடிட்டு இருக்கிறாங்க. புஸ்தகத்துக்குள்ளே தேடி வாசியுங்கள். ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் தான் அதற்கு விளக்கம் பெறுகிறோம். புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நமக்கு விளங்க வேண்டுமானால் பழைய ஏற்பாடு வேண்டும். இப்போ பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகளை ஆண்டவர் தந்தார். புதிய ஏற்பாட்டில் 2ஆகவே மாற்றி கொடுத்துட்டார். இந்த 2 கற்பனைகளை நாம் படித்தாவே அந்த பழைய 10 கற்பனைகளும் நமக்கு விளங்கி விடுகிறது. அந்த 10 கற்பனைகளிலே 3ஆக பிரித்தா தேவனுக்கும் நமக்கும் அல்லது ஒரு மனிதன் தேவனோடு வைத்திருக்க வேண்டிய ஐக்கியத்தை பற்றி 4 வசனங்கள் 4 கற்பனைகள் சொல்லுகிறது. அடுத்தது தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் நடக்க வேண்டிய காரியத்தை 3 கற்பனைகள் சொல்லுது. மற்றவர்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை 3 கற்பனைகள் சொல்லுது. மொத்தம் 10 கற்பனைகளும் என்ன சொல்கிறது? நமது வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த, நமது வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த, நாம் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாக ஆகிறதுக்கு நமக்கு வழிகாட்டுகிறது. அப்போது அதை எங்கே லகுவாக்கி கொள்கிறோம்? புதிய ஏற்பாட்டில். அப்போ புதிய ஏற்பாட்டு காரியங்கள் நமக்கு விளங்க வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டை பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் விளங்க வேண்டுமானால் புதிய ஏற்பாட்டை நோக்க வேண்டும். ஆகையினால தான் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குதா? வாசிங்க. அதில் ஜோடு இல்லாமல் இராதுன்னா இதற்கு எதிர் இணையாக காரியங்கள் இருக்கிறது. ஆகினாலே அது ஜோடு இல்லாமல் இராது. இதை கர்த்தருடைய வாயே இதை சொல்லுகிறது. வேற யாரோ தீர்க்கதரிசி சொல்லலை, எல்லாம் ஊழியக்காரன் சொல்லலை, கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். யார் அதை சேர்ப்பார்கள்? பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டை சேர்த்து நமக்கு கோர்த்து கொடுக்கிறது யார்? அவருடைய ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை படிப்பிக்கிறார். எப்படி? பழையவைகளிலும் புதியவைகளிலும் எடுத்து கொடுத்து அவைகளுக்கு பொருளை விளங்க பண்ணி நம்மை சத்தியத்திலே நடத்துகிறார். ஆகையினாலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நீங்கள் தேடி வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலும் சில காரியங்கள்லாம் மிக ஒற்றுமை இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் மிரியாம்னு இருக்கும். அது மரியாள் தான் மிரியாம்னு சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் மிரியாம், புதிய ஏற்பாட்டில் மரியாள். அப்போ பழைய ஏற்பாட்டு மிரியாமுக்கும் புதிய ஏற்பாட்டு மரியாளுக்கும் நிறையா ஒற்றுமை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அன்னாள், புதிய ஏற்பாட்டிலும் ஒரு அன்னாள் இருக்கிறாள். இந்த 2 பேர்த்துக்கும் இருக்கிற கேரக்டரெல்லாம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் சிந்தித்து படித்தால் பார்த்தா தான் தெரியும். அதே போல் பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுல், புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுல். இவர்களுடைய காரியங்கள் எப்படி ஒன்றுக்கொன்று இசைவினைப்பாய் போகிறது, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு தேடி வாசிக்க வேணும். எப்படி? எதை தேடி? புஸ்தகத்திலே தேடி. புஸ்தகத்தை தேடுறதில்லை, புஸ்தகத்துக்குள்ளே தேடி வாசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போது நாம் அப்படி செய்கும் பொழுது நமது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை தேவன் அதிலே வைத்திருக்கிறார். அப்போ சவுளை பற்றி இப்பொழுது நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுல், புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சவுல். பழைய ஏற்பாட்டு சவுளை பற்றி நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசித்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வரைக்கும் ராஜா இல்லாமல் இருந்தது. அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி
ஏகமாக இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்டதினால மற்ற ஜனங்களைப் போல, மற்ற ஜாதியாரைப் போல, மற்ற தேசத்தாரைப் போல நாங்களும் இருக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக கேட்டார்கள். வேதம் சொல்கிறது, நான் அவர்களை நடத்தக்கூடாதபடிக்கு அவர்கள் ஒரு ராஜாவை கேட்டார்கள் என்று கர்த்தர் கொஞ்சம் சலித்து கொள்கிறார். சரி, பரவாயில்ல, நீங்கள் கேட்ட மாதிரியே உங்கள் கண்ணுக்கு முன்னால் மற்ற ராஜ்யங்கள், மற்ற ஜாதிகள், ஜனங்கள் எப்படி ஆளப்படுகிறார்களோ அதுபோல் ஒரு ராஜாவை தருகிறேன் என்று சொல்லி ஒரு ராஜாவை கொடுத்தார். அந்த ராஜா எப்படிப்பட்டவன்னு பாருங்களேன், வாசிங்க. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது, இதோ அவர் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். சவுலை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது அப்போ அவன் எப்படிப்பட்டவன்? சரீர பிரகாரமாக நல்ல வெயிட்டு, ஹைட்டு உள்ளவன். மற்ற ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு தோளுக்கு கீழே இருந்தாங்கன்னா இவன் அந்த அளவுக்கு உயரமாக திடகாத்திரமாக இருந்தான். வாசிங்க. கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனை பாருங்கள், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை. எப்படி? எதில் சமமானவன்? சரீர பிரகாரமாக, ராஜாவுக்கு ஏற்ற பிரகாரமான சரீர திடகாத்திரமான தேகமுடையவனாயிருந்தான். கவனியுங்கள். இப்போ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனிதன் யாருன்னா அவன் பேரும் சவுல். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அன்பானவர்களே, கவனியுங்கள். இவன் ஒருத்தர் தான். இவன் யாரு? இவன் பேரும் சவுல் தான். ஆனால் இவன் எப்படிப்பட்டவன்? எங்கெல்லாம் கிறிஸ்தவர் இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் பிடிக்க வேணும், சிறையில் போட வேணும், சித்திரவதை பண்ண வேணும், இயேசுவை பற்றி அவர்கள் எவ்வளவும் சொல்லக்கூடாது என்று அவர்களை மிரட்டுகிறது இவனுடைய வேலையான. அதற்கு தேவையான அதிகாரம் பெற்றவனாக இவன், அதாவது கிறிஸ்தவர்களை பயமுறுத்துகிறவனாக இருந்தான். இப்படி ஒரு சவுல். இவன் பேர் என்ன? சவுல் தான். சவுல் என்கிற வார்த்தைக்கு, அதாவது பழைய ஏற்பாட்டுக்காரன சவுல் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் எப்படிப்பட்டவனா? விருப்பப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். என்ன? சவுல் என்கிற வார்த்தை என்ன? விருப்பப்பட்ட, தேவன் விரும்பினது அல்லது தேவனால் விருப்பப்பட்டவன், விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அர்த்தம். அந்த புதிய ஏற்பாட்டு சவுலுக்கு பவுல்னு பேர் மாற்றிட்டாங்க. அப்போது இந்த பவுலுக்கு என்ன பேர் என்று சொன்னால் சிறுமைப்பட்டவன் அர்த்தம். என்ன? சிறுமைப்பட்டவன். எப்போ? சவுலாக இருந்த பொழுதல்ல, அவன் பவுலாக மாறினாலே அந்த பவுலுக்கு என்ன பேர்? என்ன அர்த்தம்? சிறுமைப்பட்டவன். கிறிஸ்துவின் நிமித்தம் சிறுமைப்பட்டவனாயிருந்தான் இந்த சவுல். அந்த சவுல் தேவனாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக தெரிந்தெடுக்க வைக்கப்பட்டான். அவனை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறார். ஒரு வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், இல்லை 1 சாமுவேல் 9 கடைசி வசனத்தை வாசிங்க. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி, இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு அறிவிக்கும்படி சற்றே தரித்து நில். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. கவனிங்க. சாமுவேல் கையில் இருந்ததான தைலத்தை, அதாவது தைல குப்பின்னா அவங்க அபிஷேக தைலம் குப்பி இருந்தது, அதை சவுளுடைய தலையின் மேலே வார்த்து, இவன் யார்? காணாமல் போன கழுதையை தேடிட்டு போனவன். இப்போ எங்கும் அகப்படாதனால இந்த ராமா பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரா, அவர்கிட்ட போனால் இந்த கழுதை எங்கே அகப்படுமோ அதை சொல்லுவார் என்று வந்தான்.
ஆனால் இப்பொழுது வேலைக்காரனை தூர போக சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இப்போ சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் உன்னை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணுறார் என்று தைல குப்பி எடுத்து ராஜாவாக அவனை தலையில் அபிஷேக தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு அலையில சொல்லுவோம். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவல்காரனாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாவலனாக, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ராஜாவாக இவனை தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்தார். பழைய ஏற்பாட்டு சவுல். புதிய ஏற்பாட்டு சவுல் பாருங்க, இவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு அல்லது கிறிஸ்துவை பின்பற்றவர்களுக்கு இடரலாக வைக்கப்பட்டான். முதல்ல தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது எப்படி இருந்தான்? இடரலாக. அவர்களை எல்லாம் கண்டா சித்திரவதை பண்ணுறது, ஜெயிலில் போடுறது, தண்டிக்கிறது, இதுதான் அவனுடைய வேலையாக புறப்பட்டு வந்தான். அவன் தேவனை சந்தித்ததற்கு பிற்பாடு எந்த விசுவாசத்தை அழிக்க தேடினானோ அதே விசுவாசத்தை கட்டுகிறவனாக மாறிவிட்டான் பவுல். அதனால் சவுலாயிருந்து பவுலாக மாறிவிட்டான். மனம் மாற்றம் அடைந்தான், புதிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் இந்த சவுல் என்ன ஆனான்னு தெரியுமா? ராஜாவானா, ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக நிலை நிற்கவில்லை. சில பேர்த்துக்கு இந்த சிட்டுக்குருவிக்கு பட்டம் கொடுத்தா சட்டி பானையெல்லாம் உடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் இவனை ராஜாவாக்கினாலே அவன் என்ன செய்தான்? தன் இஷ்டம் போல நடக்க ஆரம்பித்து விட்டான். தேவனுடைய அபிஷேகத்தை அவன் கனப்படுத்தவில்லை. வேத புஸ்தகத்தை நீங்கள் தேடி வாசிங்கன்னா ஒரு முறைதான் தேவனுடைய அபிஷேக தைலம் அவன் தலையின் மேலே ஊற்றப்பட்டது. அதுக்கு பிற்பாடு அவனுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான நேரடியான தொடர்பும் இல்லை. அப்படி தொடர்பு உண்டானாலும் சாமுவேல் மூலமாக தான் தொடர்பு இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு சவுலுக்கு ஒரு விசேஷித்த, அந்த கடைசியில் நிற்கிறார், அவருக்கு ஒரு சேர் கொடுங்க. மற்றவங்கெல்லாம் இங்கே கவனிங்க, இங்கே ஒரு சேர் காலியாக இருக்குது. தம்பி இப்படி வந்து உட்காருங்க, அவருக்கு அந்த சேர் கொடுத்துருங்க. வாங்க வாங்க ஐயா, எப்படி உட்காருங்க ஐயா. சார் குட். கவனிங்கள், இந்த சவுல் முதலாவது தேவ மக்களை துன்புறுத்துகிறவனாக இருந்தான். விசுவாசிகளை ஜெயிலில் போடுறது, சித்திரவதை பண்ணுறவன், அந்த ஊழியக்காரர்களை அப்படி சிட்சிக்கிறவனாக இருந்தான். ஆனால் தேவன் இவனை சந்தித்த பொழுதோ, தேவனுடைய கரம் அவன் மேல் இறங்கின பொழுதோ, அவன் பெற்ற தரிசனம் அவனை அதற்கு அடிமையாக அல்லது அதற்கு சேவை செய்கிறவனாக மாற்றிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். இந்த சவுல், பழைய ஏற்பாட்டு சவுல், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு வைக்கப்பட்டான். ஆனால் அவன் என்ன செய்து விட்டான் என்றால், தன் சுயநல காரியத்தையே முக்கியமாக கருதினான். தான் ராஜாவானது நிமித்தம் தன்னுடைய ராஜ பதவியை காத்துக்கொள்கிறதுக்காக மாத்திரமே அவன் அதை பயன்படுத்தினான். தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி என்ன செய்தான்? ஒரு வசனத்தை என்ன வாசிங்களேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15. அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று. பார்த்தீங்களா, நான் பெலிஸ்தரை எல்லாம் கொன்று போட்டேன், நான் பெலிஸ்தருக்கு முன்பாக இப்பொழுது நான் இஸ்ரவேலுக்கு ஒரு ஜெயத்தை, ரட்சிப்பை கட்டளையிட்டு பண்ண, அது என்னால் தான் வந்தது என்று சொல்லி ஒரு ஜெயஸ்தம்பம். ஜெயஸ்தம்பம்னு சொன்னால் ஒரு தூண். என்ன தூண்? ஒரு பெரிய தூண். இவருடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக இவர் ஜெயஸ்தம்பம் நாட்டினாருங்கிறதுக்காக இவர் தன்னை பற்றி, இவர் பற்றி பிரமாதம் எழுதினார். உண்மையை சொன்னால் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படிக்காக பெலிஸ்தியரை வீழ்த்தினாரே அல்லாமல் இவர்களுடைய வேலை அல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க. உண்மையை சொன்னால் சவுல் யுத்தம் செய்யவில்லை, சவுல் கோலியாத்தை போய் ஜெயிக்கவில்லை, தாவீது தான் ஜெயித்து கொடுத்தான். ஆனால் வெற்றி யாருக்கு? சவுல் தான் ராஜா. அதனால் ராஜா ஜெயிச்சார் அல்லது இஸ்ரவேலர் ஜெயிச்சார்கள்னு சொன்னாங்க. ஆனால் வெற்றி உண்மையில் யார் மூலமாக வந்தது? தாவீது மூலமாக வந்து. ஆனால் தாவீது அப்படி எதையும் செய்யவில்லை. தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டவில்லை அல்லது கல்வெட்டு வைக்கலாம்னு சொல்லவில்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை உண்டு பண்ணி உயர வைத்தார். இன்றைக்கு கூட நம்ம நாட்டில் அப்படி தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன கம்பம்? பெரிய பெரிய சிலைகளெல்லாம் வைக்கிறாங்க. எங்கெங்கே வைக்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. ஆமாம்,
உலகத்திலே இது பெரிய சிலையாக இருக்கட்டும்னு ஒரு பெரிய சிலையை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு எத்தனை கோடி செலவு தெரியுமா? 3000 கோடி. ஐயா, இந்த நாட்டில் எத்தனை கஷ்டம் மக்கள் படுறாங்க. இந்த கொரோனா வைரஸ்னால் படுற பாடு போதாத அவங்களுக்கு நல்ல மருந்து இன்னும் கிடைக்கல. சரி, அதுதான் யாருக்கும் மருந்து கிடைக்கல, அவங்கள அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் இந்த தண்ணீர்னாலும் புயலினாலும் சேதத்தினாலும் கஷ்டப்படுற மக்களுக்காவது உதவி செய்யலாமில்ல? ஏழை எளிய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க, யாருமே அனாதைகள் இல்லை, ஆகினால் அனாதை ஆசிரமம் நடத்தாதீங்க, எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லிடுங்க. எப்படி? ரொம்ப அருமையான திட்டம். என்ன? அனாதைகளே யாரும் இல்லை, எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லுங்க. சரியா, நீ சொல்கிற மாதிரி செய்திடலாம். அந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு நீ ஏதாவது வழி செஞ்சுருக்க வேணுமில்ல? நீ என்ன பண்ணியிருக்கிற? 3000 கோடி, எவ்வளவு? 3000 கோடி செலவு பண்ணி ஒரு பாறையை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தியிருக்கிற. அதுக்கு பேர் சர்தார் வல்லபாய் பட்டேல்னு. சரி, யாருக்கு பிரயோஜனமாச்சு சொல்லுங்கள்? யாருடைய வயிற்று பசி ஆயில் தீர்த்துதா? யாருடைய கஷ்டத்தை ஆயில் போக்கினதா? இல்லை யாருக்காயில் அதனால் நன்மை உண்டாச்சா? கிடையாது. அப்போ என்னத்துக்காக செய்கிறாங்க, எதை செய்கிறாங்க பாருங்கள். நம்ம நாட்டு மக்களுக்கு ஆழத் தெரியவில்லைன்னு நான் அரசியல் பேச வரவில்லை, ஆனால் யோசித்து பாருங்கள். சரி, இந்த அனாதை ஆசிரமங்கள் வச்சுருக்கிறவெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி போகணும்னு சொன்னேன்ல, அவங்கள காப்பாற்றுறதுக்கு உண்டான வழி பண்ணியா? அதையாவது செய்திருக்க வேணுமில்ல? ஒருவேளை கிறிஸ்தவங்களெல்லாம் இந்த ஹாஸ்டலில் வச்சு நடத்தி பிள்ளைகளெல்லாம் வருங்காலத்தில் அவங்க கிறிஸ்தவர்கள் ஆக்கிடுறாங்கிற பயம் உனக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீ நடத்து, அரசாங்கம் எடுத்து நடத்தட்டும். யார் வேண்டாம்னு சொன்னால்? அரசாங்கம் செய்யாதனால தானே அன்புள்ள பார்க்கும் மக்கள் அதை செய்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. எங்கெங்கேயோ வெளிநாட்டில், உங்களுக்கெல்லாம் தெரியாது, வெளிநாட்டிலிருந்து காசு எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு துறை வந்திருந்தார் அங்கேருந்து. அவர் அந்த ஆர்கனைசேஷன் பேர் மறந்து போச்சு, கவனிங்க. அவர் அங்கே என்ன பண்ணுவாராம், வீடு வீடாக போய் இந்திய தேசத்தில் இந்த மாதிரியான ஏழப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் படிக்கிறதுக்கு. அதுலேயும் இன்னும் கூட சொல்கிறேன் பாருங்களேன், ஏன் ஹாஸ்டல்லாம் வந்தது தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவங்கள் வந்து மதத்தை பரப்புறதுக்காக செய்தாங்கன்னு தப்பாக அர்த்தம் புரிஞ்சுருக்காங்க. நீங்கள் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி எவ்வளோ தவறாக புரிஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் தெளிவிக்க வேணும், அவங்க புத்தியை தெளிவிக்க வேணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். கவனிங்க. 2வது மகா யுத்தத்தில் 2 கோடிக்கு அதிகமான வீரர்கள் இறந்து போனாங்க. அப்போ அவங்க இறந்து போன குடும்பங்கள் எல்லாம் இங்கே அனாதைகள் ஆகிடுது. தகப்பன் இல்லாத குடும்ப பிள்ளைகள் ஆகி போனாங்க. அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு யார் துணை இல்லை. அதனால் என்ன செய்தாங்க, அந்த ஜெர்மன்காரன் அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணாங்க, நம்ம அந்த யுத்தத்தை உண்டு பண்ணினதுனால தானே அத்தனை பேர் அனாதைகள் ஆனாங்க. அதனால் அதுக்கு நிவாரணமாக தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க வேணுமானா அந்த பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேணும்னு என்ன பண்ணால், அவன் எல்லா இடத்திலும் வரி மாதிரி வசூல் பண்ணி அதையெல்லாம் இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, உலகம் முழுவதும் இருக்கிற பாதிக்கப்பட்ட அனாதை பிள்ளைகளுக்கு, தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு இதை கொடுத்து அவர்களை படிக்க வைக்கணும்னு கொடுத்தான். உனக்கு அந்த சரித்திரமும் புரியாது, சத்தியமும் புரியாது. கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்கெங்கே ஹாஸ்டல் இருக்கோ அதெல்லாம் மூடிடு, இங்கே யாரும் அனாதைகள் இல்லை. அப்படி அதை நடத்தினா எங்கள் நாட்டுக்கு இழுக்கு. அட பாவிகளே, சிந்திக்க திராணியற்றவர்களே, ஆறறிவை பயன்படுத்தாதவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு என்ன புத்தி வந்து அவன் தன்னுடைய செலவு செய்தான். நீ செலவும் செய்ய மாட்ட, செய்கிறவங்களையும் செய்யறதுக்கு விட மாட்டேன். அப்போ நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? இந்த இதில் நம்ம தேசம் எதில் வல்லரசு நாடாகுதான். கவனியுங்கள். நீங்கள் தேசத்துக்காக ஜெபியுங்க. தேசத்தை ஆளுடைய மனக்கண்கள் திறக்கப்படுறதுக்காக ஜெபியுங்கிறதுக்காக நான் விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா நீங்களும் அப்படி இருந்துடக்கூடாதே, விவரம் தெரியாதவர்களாக இருந்துடக்கூடாதே. இல்லை, மக்கள் நாட்டு நடப்பு என்னவங்கிறதே புரியாமல் இருந்துடக்கூடாது. ஆயினால கவனியுங்கள். நாம் சத்தியத்திற்காக நாம் நிற்கிறவர்களாக இருக்க வேணும். அதுக்காக சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது சவுல் தனக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டி அவன் தன்னை பிரஸ்தாபப்படுத்திக் கொள்வதற்காக நினைத்தான். ஆனால் இந்த சவுல் அறியாமையினாலே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். ஆனால் அதை தேவனை தரிசித்ததுக்கு பிற்பாடு எந்த விசுவாசத்தை குலைக்க அல்லது சிதைக்க அவன் துணிந்தானோ அதே விசுவாசத்தை கட்டுகிறவனாக தன் வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமருமையானே, இந்த பழைய ஏற்பாட்டு சவுல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன். ஆனால் அவன் சுயநலமாக இயங்கினான்.
ஆனால் இங்கே இந்த சவுல் பவுலாக மாறினான், புதிய அனுபவத்தை பெற்றான். அந்த அனுபவத்திலே சத்தியத்தை நிலைநாட்டும்படிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி ஜீவித்தான். அருமையானே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது ஒன்றை பாருங்கள். இல்லை 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், அதான் வாசிட்டோமா? இல்லை, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசி தன்னை அபிஷேகம் பண்ணி வைத்த மனுஷனோடு, தேவ மனுஷனோடு இந்த சவுலுக்கு என்ன ஐக்கியம் இருந்தது பார்த்தீங்களா? என்னவா? மரணம் அடையும் நாள் மட்டும். அப்போ எவ்வளவு துக்கம்னு பாருங்க. அபிஷேகம் பண்ணி வைத்தவனை ராஜா வாக்குனதே யாரு? இந்த சாமுவேல் தான். தேவன் தான் செய்தார், அதை இந்த சாமுவேலை கொண்டு தான் செய்தார். ஆனால் சாமுவேலுக்கும் இந்த ராஜாவுக்கும் ஐக்கியம் இல்லை. அல்லது அந்த ராஜா தன்னை சுயமாக ஆண்டு கொண்டிருந்தானே அல்லாமல் இந்த தேவ மனுஷனோடு இருக்க வேண்டிய ஒரு ஐக்கியத்திலே இல்லை. நாமும் அப்படித்தான். எங்கே வழி தடுமாறி போய் விடுகிறோம் என்று சொன்னால், தேவ மனுஷர்களோடு சரியான ஐக்கியம் பாராட்டாதனாலே. அன்பானவர்களே, சரியாக சத்தியத்தை சொல்லுகிறவர்களுக்கு நாம் செவி கொடுக்காதனாலே நாம் போகிற பாதையில், நம்முடைய வாழ்க்கை பாதையில் வழி தவறி விடுகிறோம். வழி தவறுகிறதுங்கிறது வேற, இன்னொரு விதமாக சொன்னால் வழி மாறுகிறது வேற. கவனிங்க, வழி தவறுகிறதுன்னு சொன்னால் இதே பாதையில் தான். இப்போ இங்கே ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த இடத்துல ஒருத்தர் திருமுல்ல வயலில் கேட்குறாரு, ஏங்க மெட்ராஸுக்கு எப்படி போகிறது, சென்னை எப்படி போகிறதுன்னு. ஸ்ட்ரெயிட்டாக இதே ரோடு தான் போங்க அப்படின்னு சொன்னால் இதே ரோடு தான் போவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவார் அவர்? ஸ்ட்ரெயிட்டாக போய் ரெட் ஹில்ஸ் போயிடுவார். அப்போ அங்கே போனீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வழி ரைட்டில் கட் ஆகும். அங்கே போர்டு போட்டிருக்கோம், அங்கே இது திரும்பும். நீங்கள் அதில் திரும்பி அந்த வழியாக போக வேணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிற வழியில் போயிடாதீங்க, அது ரெட் ஹில்ஸ் போயிடும், நீங்கள் வலதுபுறம் போங்க என்று சொன்னால் அது தெளிவு. புரியுதுங்களா? இப்போது இதில் தானே போக சொன்னார், இதுதான் ரோடு. வேறு அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னை 28 கிலோமீட்டர்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. அதை பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. ஆனால் இங்கே போன உடனே இப்படி திரும்ப வேண்டும் என்கிற ஒரு தெளிவு வந்தால் திரும்ப வேண்டும். நாம் எங்கெங்கே திரும்ப வேண்டும் என்கிறதை தேவன் அவ்வப்போது நமக்கு செய்திகளாக சொல்லுகிறார். ஒரு வாரத்தில் என்ன செய்தி கொடுக்கப்படுதோ அந்த செய்தியில் அடுத்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும், எதை உங்கள் சிந்தனைகளை முதற்கொண்டு அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவை பிரச்சனை என்னன்னு அறிந்திருக்கிறார். இப்போ எனக்கு தெரியுமா? நான் பிரசங்கம் தான் பண்ணுறேன், எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இந்த பிரசங்கத்தின் வழி மத்தியில் தேவன் உங்களோடு உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற வழிகளை காட்டுகிறார். அது உங்களுக்கு தான் தெரியும். அப்போது அப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்டு பழக வேணும். பழகினால், தேவ சத்தம் கேட்டு பழகினால் தேவ சித்தம் செய்வோம். நிச்சயமாக நாம் வெற்றி வாழ்க்கை வாழுவோம். நமக்கு நஷ்டம் வராது. அது மட்டுமல்ல, நமது வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமே ஒழிய பின்னேற்றம் இருக்காது. அப்போ அதை நாம் கவனிக்க வேணும். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த சவுல் அதை கவனிக்கவில்லை, ஊழியக்காரனை கவனிக்கவில்லை, தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. அதனால் அவன் என்னத்தை அடைந்தான் என்றால், டீகிரேட். இருக்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இருக்க எங்கே போயிட்டான்? கீழே போய்விட்டான். கீழே போய்விட்டான்னு சொன்னால் தேவன் அவனோடு வைத்திருந்தால் அது தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த ஐக்கியம் கெட்டு போடுது. இப்போது அவனுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. எங்கே போகிறான்? இவன் சொல்கிறோம் பாருங்களேன். அதாவது என்னது, அஞ்சனக்காரி இடத்துல போய் விசாரிக்கிறான். அது எங்கே இருக்குது? இல்லை, 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒன்று சாமுவேல் 15 வாசிங்க. அது வசனம் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் தெரியட்டும். 6வது வசனம் அல்லது இல்லை 8, 9, 10 வாசிங்க. 8வது வசனத்துக்கு வாசிங்க.
ஆ வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு ஆ அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். கவனிங்க, ஒரு நாளிலே இதே சவுல் ராஜா என்ன பண்ணா, ஊரில் இருக்கிற அஞ்சனக்காரர், குறி சொல்லுகிற இவர்கள் எல்லாம் துரத்தி அடித்தான். இப்போ என்ன பண்ணுறான், தான் போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, ராஜா போகிறான்னு கண்டுபிடிச்சா வேஷம் மாறி, அப்படின்னு என்ன சொல்லுங்க, நன்னை அடையாளம் கண்டுபிடித்து கொள்ளக்கூடாது என்று மாறு வேஷம் போட்டுட்டு போகிறாரு. எங்கே, குறி சொல்கிற இடத்துல அந்த ஸ்திரீயிட தேடி போகிறான். போய் கேட்குறான், ஆண்டவர் என்னோட தீர்க்க தரிசனத்திலும் பேசலை, கணவனும் பேசலை, சொப்பனத்திலும் பேசலை, இப்போ நான் என்ன செய்ய வேணும்னு தெரியல என்று யாரிடத்துல போய் கேட்குறான். அந்த யாரெல்லாம் தேசத்தில் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது அவர்களெல்லாம் துரத்தி அடிப்பேன், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொன்னானோ அப்படிப்பட்டவளை தேடி போய் இப்பொழுது இவன் விசாரிக்கிறான், குறி சொல்கிற இடத்துல போய் விசாரிக்கிறான். இன்றைக்கு அநேகர் பெந்தேகோஸ்தே சபையில் அதில் நம்ம சபைக்கு பேர் என்ன, அதுவும் தான் பூரண சுவிசேஷ எழுப்புதல், சும்மா எழுப்புதல் இல்லை, பூர்ண சுவிசேஷ சத்தியத்தில் எழுப்புதல். இந்த எழுப்புதலை உடைய சபையில் அங்கத்தினராக இருந்துட்டு எங்கே போய் கேட்குறாங்க, என்னங்க கல்யாணம் என்னைக்கு வைக்கலாம், நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கள், நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள். எந்த ஜோசி நாய் செவ்வாய்க்கிழமை வைங்கன்னு சொல்லியிருக்கானா, சொன்னதில்லை, சொல்ல மாட்டானுங்க. சரி, எந்த கிறிஸ்தவங்களும் ஆகுது செவ்வாய்க்கிழமை கல்யாணமோ அல்லது நல்ல காரியமோ பண்ணுறீங்களா, பண்ணலை. ஏன் பண்ணலைன்னு சொன்னால் கவனிங்க, இன்னும் நாம் பாரம்பரியத்தை விடவில்லை, இன்னும் நாம் வந்துட்டோம், புதிய விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டோம், ஆனால் பழசை விட்டுறக்கூடாது பாருங்க என்று செவ்வாயோ அவ்வாயோ அது கரிநாள். என்ன நாள், கரிநாள் தான் நல்லா கறி சாப்பிட்றீங்க, கரிநாள். நான் உண்மை சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமை என்ன நாள் தெரியுமா, 3வது நாள், வாரத்தின் ஞாயிறு திங்கள் செவ்வாய். இந்த 3வது நாளினுடைய விசேஷம் என்ன தெரியுமா, தயவுசெய்து ஒன்று இல்லை, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யோவான் 2:1. வாரத்தின் 3ஆம் நாளிலே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு கானா ஊரில் உள்ள ஒரு கல்யாணம் நடந்தது. அங்கே ஒரு கல்யாணம், கானா ஊர் என்கிறதான ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. என்னைக்கு நடந்தது, 3ஆம் நாளிலே. என்றைக்கு நடந்தது, செவ்வாய்க்கிழமை நடந்தது. அங்கே இப்போ வாசிங்க, இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ 3வது நாள்ல என்ன நடந்தது, திராட்சரசம் குறைபட்ட போது. சரி, கல்யாணம் நடந்தது. சரி, அதுக்கு பிற்பாடு கல்யாணத்தில் என்ன நடந்தது, அற்புதம் நடந்தது. ஏன், அங்கே இயேசு இருந்தார். இப்போ நீங்க சொல்லுங்க, 3வது நாள்ல செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கலாமா வேண்டாமா, வச்சா அற்புதம் நடக்கும். சாதாரண தண்ணி கூட திராட்சரசமாக மாறும், பற்றாக்குறையே வராது, மாப்பிள்ளை பொண்ணு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு பைபிளவே நாம் யாரும் ஃபுல் காஸ்பல், அதில் ரிவைவல், ஆனால் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டோம். செவ்வாயோ அவ்வாயோ கரிநாளாமா, அது கரிநாள் அப்படின்னு நாம் நோ. யார் அப்படி செய்வார்கள், பின்மாற்றக்காரர்கள் தான் அதை செய்வார்கள். இந்த சவுல் பின்மாறி போனவன், கர்த்தருடைய அபிஷேகத்தை மறுதளித்தவன். இப்போ இவன் என்ன சொல்கிறான், என்ன செய்கிறான், எவர்களை துரத்தி அடித்தானோ தேசத்தை விட்டு, எவர்களை குறி சொல்லக்கூடாது என்று சட்டம் போட்டு டிக்ளேர் பண்ணானோ அவர்களை மறைமுகமாக வேஷம் போட்டுக்கொண்டு, மாறுவேடம் போட்டுக்கொண்டு போய் சந்திக்கிறான். ஏன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் இல்லை என்று சொன்னால் அவனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம் என்று பார்த்துக்கொள்ளுங்க, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. அன்பானவர்களே, எங்கே போனாலும் ட்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த கோலாமாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு போகாதீங்க. அங்கே போனால் ஒன்று, இங்கே வந்தால் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல விலை உயர்ந்தது கூட கட்டுங்க. விலை உயர்ந்தது நமக்கு வேண்டான்னு பைபிள் சொல்லியிருக்கு. நான் விலை உயர்ந்ததுன்னு இப்போ எதை சொல்கிறது, இப்போது எனக்கு சம்பளம் 15,000, அவருக்கு சம்பளம் 50,000. நான் போடுற ட்ரெஸ் அவர் போட மாட்டார், அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் போட விரும்புவார்.
அதனால் அவர் காஸ்ட்லியாக போட்டார்னா எனக்கு அது காஸ்ட்லியாக தோணலாம், அவருக்கு அது காஸ்ட்லி இல்லை. ஆகையினால உங்களுக்கு எது காஸ்ட்லின்னு நான் சொல்ல முடியாது, அதை விட்டுருங்க. ஆனால் தகுதியான ஒரு வஸ்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னது? ஒரு விசுவாசிக்கு, அதிலும் பெந்தேகோஸ்தே விசுவாசிக்கு தகுதியான வஸ்திரம், அதை போடுங்க, அதை செய்யுங்க. உங்களை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. அது உங்களுக்கும் கௌரவம், நீங்கள் ஆட்கொண்டிருக்கிற தேவனுக்கும் அது கௌரவம். அதை விட்டுட்டு இன்றைக்கு அதுலேயும் இந்த ஆம்பளை பசங்க பண்ணுற அட்டகாசத்தை சொல்லி முடியல. யோ, தாடி வச்சா முழுவதும் வையா, யார் வேண்டான்னு சொல்கிறா? அதில் என்ன இங்கே கொஞ்சம்? நான் தான் கேட்குறேன், நான் ஒருத்தர் நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல, நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. தாடி உங்களுக்கு வைக்கணுமானோ அது வச்சு முழுவதும் வச்சுக்கோ. இது எப்போ வந்தது காரணம்? இதுக்கு கொஞ்சம் இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னதாக அது இருந்ததா யோசிச்சு பாருங்க. 3 வருஷத்துக்கு. அப்போ என்ன, நீ உலகத்தின் வேஷத்தில் போயிட்டு இருக்கிற. நீ உன்னை பரிசுத்தவான்னு சொல்லிக்கொண்டு இங்கே ஃபுல் காஸ்பல் ரிவைவல் சர்ச்சுக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கேவலம் ஒரு பிளேடில் முழு தாடி எடுக்கிறதுக்கு உன்னால் முடியல, நீ என்ன பரிசுத்தவான்? உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்கிறதுக்கு அவர் ரத்தம் சிந்தோணும். நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, நீங்கள் தாடி வச்சு எனக்கு என்ன? ஆனால் யோசிச்சு பாருங்க, ஏன்னா நாம் வளர்ந்து வர்ற சத்தியம் எது? நாம் எதை கடைப்பிடிக்கிறோம்? எதில் நாம் தேர்ச்சி அடைகிறோம்? ஒரு சாதாரண விஷயத்தில் உண்மை சொல்லி சொன்னால், இந்த தாடி, இந்த குஞ்சு தாடி எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியுமா? அது சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, அதனால் சொல்லலை. வெக்கமாக இருக்குதுன்னு சொன்னேன். அது எதுக்குன்னு நான் பத்திரிக்கையில் வேணால் போட்டிருக்கிறேன், அதுவே மறைமுகமாக எழுதியிருக்கிறேன். அது எதுக்குன்னு. காதில் ஒன்று போடுறாங்க தெரியுமா? இந்த ஒத்தக்காது போடு 2 காதுலையும் போட மாட்டாங்க. அது ஒன்று பசங்க, அது யாருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒவ்வொரு அடையாளம். என்னத்துக்கு அடையாளம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா சொல்லட்டுமா? அதாவது ஆண்களோடு ஆண்கள் அவலட்சணமானதை செய்கிறதுக்கு அடையாளமாகுது. இப்படி சொன்னால், நான் உன் கட்சி, நீ நானும் எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம், வா ஹோட்டலுக்கு போகலாமா, வா உன் வீட்டுக்கு போகலாமா, வா இல்லை என் வீட்டுக்கு போகலாமான்னு அதுக்கு அடையாளமா? கவனிங்க. அதாவது வெளிநாட்டை எதை பின்பற்றணும்னு அதை பின்பற்றணும், எதை நாம் விட்டொழிக்கணும் அதை விட்டொழிக்கணும். நம்ம மக்களுக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதையெல்லாம் நான் எப்போ சொல்கிறது சொல்லுங்கள்? இப்போ தான் சொல்ல முடியும். கவனிங்க, நம்ம மக்கள் ரிங்கு போடுறாங்க பார்த்தீங்களா, வெட்டிங் ரிங்கு எதுக்கு போடுறதுன்னு தெரியுமா? அது எப்படி ரிங்கு போடுறதுன்னு தெரியுமா? இங்கே பாருங்க, சொல்கிறேன், நான் கவனிச்சுக்கணும். நீங்கள் சத்தியத்தை எப்படி ஆழமாக கற்றுக்கொள்ள வேணுமோ அது போல் காரியத்தையும் கற்றுக்கொள்ள வேணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவன் கொஞ்சம் போட்டுருங்க. அவன் வெளிநாட்டுக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் கை கொடுக்குவாங்க, அது அவங்களுடைய பழக்கம். இப்போ நம்ம இப்படி கொடுக்குறோம், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டருங்கிறோம், இது நம்ம பழக்கம். அவங்க எப்படின்னா பிரைஸ் லார்ட் அப்படின்னு கை கொடுக்குவாங்க. இந்த பக்கம் அப்படியே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையில் கை கொடுக்குவாங்க. ஒரு பொண்ணை பார்த்துட்ட உடனே ஒரு பையன் கை கொடுக்கணுன்னா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாமா, நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு நேரடியாகவே கேட்பாங்க. எப்போ கேட்பாங்கன்னு சொன்னால், அவங்க கையில் மோதிரம் இல்லாமல் இருக்கிற பொழுது கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அவங்க அதை தப்பாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இல்லை, நான் ஏற்கனவே எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. இப்போது கவனிங்க, திருமணம் ஆனவங்க அதில் ரிங்கு போடுவாங்க. எப்படி ரிங்குன்னா நம்ம நாட்டு பழக்கத்தில் மோதிரம்னு அர்த்தம், ஆனால் அவங்க நாட்டு பழக்கத்தில் வளையம்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, ரிங்குங்கிறது வளையம்னு அர்த்தம், மோதிரங்கிறது அதில் முகப்பு போடுவாங்க, பேரு கூட அதில் போடுவாங்க, இன்சியல் போடுவாங்க, அதுக்கு சதுரமாக அது முத்திரை வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்ன மோதிரம். கவனிங்க. ஆனால் ரிங்குங்கிறது என்னென்னா வேறு எதுவுமே இருக்காது, சாதாரண ஒரு வளையம், அதில் எந்த டிசைனும் இருக்காது. அதை போட்டிருந்தா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்குறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. அதனால் இவங்க ஏற்கனவே திருமணமானவர்கள். அப்போது அவங்கக்கிட்ட நாம் எப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படி நடந்து கொள்ள வேணும், எதை கேட்கும் அப்படி கேட்கணும், அவர்களுக்கு அந்த நாகரிகம் தெரியும். இப்போ நம்ம மக்களுக்கு வெட்டிங் ரிங் எதுக்கு போடுறோம்னே தெரியல. எல்லோரும் மோதிரம் போடுற மாதிரி 3 மோதிரம் போட்டிருக்காங்க, ஒரே கையில் போட்டுக்கிறாங்க. வசதிக்கு போடுன்னு யார் வேண்டான்னு சொல்கிறா அதில். ஆனால் இந்த ரிங்குன்னு, வெட்டிங் ரிங்குன்னு என்னென்னு உனக்கு புரியலையே. நீ 3 மோதிரம் போட்டிருந்தாலும் வெட்டிங் ரிங்குன்னு, இந்த ரிங்கு வளையம், ரிங்குன்னா வளையம்னு அர்த்தம். அந்த வளையம் போட்டிருந்தா நீ அதுக்கு என்ன அர்த்தம்? நீ திருமணமானவங்களுக்கு அர்த்தம். இது போட தெரியல. பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள இருந்துட்டு இன்னும் தாலி கட்டுறது தான் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. தாலி அறுக்கிறதுக்கு தெரியலை. சரி, கட்டினா தானே இருக்கணும், கட்டாமல் இருக்கிறதுக்கு தெரியலை. புரியல.
ஏற்கனவே கட்டிட்டு வந்தவங்களை பற்றி நான் சொல்லலை, நான் சொல்கிறது கட்ட போகிறவங்கள பற்றி சொல்கிறேன். ஏயா நீ தான் கட்டுறவங்கள எடுக்கிறாங்க, அப்புறம் நீ எடுக்கிறாங்களே, நீ ஏன் போடுற? அப்போ போட்டால் 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கணும். நான் சொல்கிறத கவனிங்க, நான் உங்களுக்கு சத்தியத்தை விளங்க பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ரிங்கு போட்டால் 2 பேர் போடுறாங்களா இல்லையா? வெட்டிங் ரிங்கு போட்டால் 2 பேரும் போடுறாங்களா இல்லையா? போடுறாங்க. அது என்னத்தை காமிக்குது? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க திருமணமானவங்களை காட்டுது. அதே போல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாலி போட்டால் 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கணும். கோவலன் கழுத்தில் ஒரு தாலி இருந்திருந்தா மாதவி தப்பு பண்ணுவாளா? அது மாலவி ஏமாடுவாளா? இல்லை. அப்போ கண்ணகிக்கு மட்டும் இவன் கல்யாணம் கட்டுனா இவன் கல்யாணம் ஆனதுங்கிறது கண்ணகிக்கு பார்த்தா கண்ணகிக்கு கல்யாணம் ஆகிருக்கிறது தான் தெரியும். ஆனால் கோவலனுக்கு கல்யாணம் ஆகிருக்கிறது இல்லையான்னு தெரியல. அதனால தான் மாதவி ஏமாந்து போனான். இப்போவாவது உங்களுக்கு புரியுதா? புரிந்தால் புரியட்டும், புரியாவிட்டால் அது புரியாமலே இருக்கட்டும். நாங்கள் இந்த வேத புஸ்தகத்துக்கு இங்கே நம்ம நாட்டில் தானுங்க இப்படி கட்டுறாங்க இந்த பழக்கம். மற்ற நாடுகள் இல்லை. நான் வெள்ளைக்கார நாட்டை பற்றி சொல்லலை. அப்போ ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது, அதை செய்கிறாங்க. நாம் கலாச்சாரத்துக்கு உரியவர்கள் அல்லன்னு எழுதியிருக்குது. அப்போ நம்ம கலாச்சாரத்துக்கு வேறுபட்டு தான் இருக்க வேணும். இங்கிலீஷ் கலாச்சாரத்தை பிடிச்சாங்க ரிங்கு, அந்த ரிங்கு போட தெரியாமல் சரியாக போடுறாங்கன்னு அதுவும் போடுறான். அவன் அர்த்தத்தோடு போடுறான், நமக்கு அர்த்தம் தெரியாமல் போடுறோம். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் அவனுக்குள்ளே தேவ ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறதுக்கு விடாதபடினாலே இப்போ ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். ஆகினாலே இப்போ அவன் தேவனிடத்திலிருந்து என்ன செய்தியும் கிடைக்கல. ஊர்மிளா என்ன எதில் பேசலை? சொப்பனத்திலும் பேசலை. இந்த என்ன கொட்டை வச்சு போடுவாங்களே இல்லைங்க, முத்து வச்சுருப்பாங்களே, என்ன முத்து அது? சோழி அதை போட்ட சோழியிலும் பேசலை. அப்புறம் ஊழி எதுலையும் பேசலை. ஆண்டவர் எதிலும் பேசலை, தீர்க்க தரிசனத்திலும் பேசலை. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அஞ்சனக்காரிகிட்ட போய் கேட்குறாரு, என்ன பண்ணட்டும் நான் அப்படின்னு. ஆண்டவர் என்னோட பேசலை, இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு. கவனிங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல அவளுக்கு. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு சவுலை கவனித்து பாருங்கள். அவன் என்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டாரோ, இப்போ அவர் போகிற பாதையில், அதாவது தர்சிலிருந்து தமஸ்குவுக்கு போகிற பொழுது இயேசு தரிசனமாகிறார். அவனை கேட்குறான், ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்குறான். யார் இவன்? என்ன கேட்குறான்? தரிசனமானது ஆண்டவர்னு தெரிஞ்சிட்டான். தரிசனமானது ஒரு பேரொளி, அதில் சத்தம் கேட்குறது, சவுலே சவுலே முள்ளிலே உதைக்கிறது உனக்குத்தான் கடினம் என்று ஒரு சத்தம் கேட்குறது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தேவன் என்னோடு பேசுகிறார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னோடு பேசுகிறார்னு தெரிஞ்சிடுது. ஆனால் என்னென்னு கேட்குறான், ஆண்டவரே நீர் யார்? அவர் பாருங்க எப்படிப்பட்ட, நான் தான் தேவன் சொல்ல, நான் தான் ஆபிரகாமின் தேவன், நான் தான் அப்படி சொன்ன இவனுக்கு இன்னும் எச்சாயிரு. ஆயினால நீ துன்பப்படுத்துகிற நசரேனாய் இயேசு நான் தான். நீ துன்பப்படுத்துகிறாயப்பா, நீ பக்தி வினயத்தோடு தான் நடத்தின, ஆனால் யாரை நீ சேவிக்கிறாய், யார் அந்த தெய்வம்ங்கிறத அறியாமலே செய்கிறாய் என்று நீ துன்பப்படுத்துகிற நசரேனாய் இயேசு நான் தான் சொல்கிறார். இப்பொழுதும் அவன் அப்படியே சரணாகதி அடைகிறான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு, நீ போ, பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும்னார். அதே போல் அவன் அனனியா மூலமாக ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று முதல்ல பார்வை இல்லாதவனாக போனான், பார்வையை அங்கே பெற்றுக்கொண்டான். இப்போ அவன் பாருங்க ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாக மாறிட்டான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஒரு வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அவன் சொல்கிறான், என் வெறுப்புகள் இல்லை, நான் கிறிஸ்துவினாலே எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்காக நான் என் ஆசையாய் அவரை பின்பற்றி போகிறேன். நான் என்னாச்சு, என்ன செய்கிறேன்?
எனக்கு லாபமாயிருக்கிறதை கூட என்னன்னு விட்டானா? நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படிங்கிறான். இங்கிலீஷ் பைபிள் அது சொல்லியிருக்கு, ஐ கவுண்ட் தெம் ஆல் as dung. அப்படின்னா மலம் எப்படி கழித்தால் அதை திரும்பி கூட பார்க்கறதுக்கு நாம் அசுசைப்படுவோம், அதுபோல் நான் விட்டு வந்த காரியங்களை நான் திரும்பி கூட பார்க்கறது இல்லைங்கிறார். நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வந்துட்டு, என்ன சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டியது இருக்குது, வேற பண்ணுறது, குடியை விட்டு பிடிக்கிறாருங்க. எதை ஆட உன் குடியை கெடுக்குதே, அது புரியலையா? மேலே திங்கக்கிழமை ஒரு கூட்டம் இங்கே நடக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. என்ன ஆண்டு விழா வாங்க என்ன பேசுகிறத கூப்பிட்டுருந்தாங்க, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிருந்தா. யாருக்கு? ஆனால் கவனிங்க, அவங்க குடிகாரர் ஆகலை, குடியை விட்டுட்டு வந்தவங்க. இங்கே எல்லாம் குடிச்சிட்டெல்லாம் வரதில்லை யாரும், குடியை விட்டுட்டு வந்தவங்க. இனி குடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவை இருக்குது, ஆலோசனை இருக்கிறாங்க. அதனால் ஆலோசனை நான் ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். இயேசுவை பற்றி சொல்லலை, அதை பற்றி சொல்ல, பொதுவாக பக்தியை பற்றி சொல்லியிருக்கிறேன். பொதுவாக மனித வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கையை பற்றி சொன்னேன். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சார் 1/2 மணி நேரம் கேட்டதுக்கே எங்களுக்கு இவ்வளவு இது வந்துருச்சே, வாரம் கேட்குறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னாரு. இங்கே வந்து பாருங்க, அப்போ தான் தெரியும். நான் மனசில் நினச்சிட்டு, நீங்கள் கவனிங்க. இப்போது அவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம இயேசுவின் நாமத்திலையும் சொல்கிறோமோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. இறைவனே, நல்லா கவனிங்க, இறைவா, என்னில் மாற்ற முடியாததை நான் மாற்றுகிறதுக்காக சிரமம் எடுக்காமல் என்னை மாற்றக்கூடியவைகளை நான் மாற்றிக்கொள்கிற திராணியை எனக்கு தாரும் அப்படின்னு. உங்களுக்கு விளங்கலை, நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது என் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? என் பிறந்த தேதி மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியாது. சரி, எங்கள் அப்பா அம்மாவை மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் எதை மாற்றிக்கொள்ளலாம்? என் புத்தி, என்னுடைய யோசனை, என்னுடைய போக்குவரத்து, என்னுடைய நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ள என்னால் முடியும். அது என்னுடைய கையில் இருக்குது. அப்போது நான் இந்த அப்பாவுக்கு பிறக்கலை, இந்த குடும்பத்தில் பிறக்கலைன்னு இனி நான் போய் பிறக்க முடியாது. ஆனால் பிறந்து வந்துட்டேன். இப்போ நான் என்ன செய்யலாம்? நான் ஒரு கௌரவமான குடும்பத்துக்குரியவனாக, என் பிள்ளை என்னை பற்றி சொல்லுகிற பொழுது, என் பிள்ளை இவருக்கு நான் பிறந்த இவருடைய பையன் சொல்லி கொடுறதுல பெருமை கொள்ள வேணும். அப்படி நான் வாழ வேண்டும். ஆகையினாலே நான் மாற்ற முடியாததுக்காக நான் பிரயாசப்பட்டு என் நேரத்தை, என்னுடைய பிரயாசத்தை, என்னுடைய பலனை செலவழிக்காமல் மாற்றக்கூடியதை மாற்றிக்கொள்கிறதுக்கு எனக்கு திராணியை, பலனை தாரும் இறைவா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? நீங்களும் இனிமேல் அப்படி பண்ணுங்க. என்ன ஜெபம்? குடிகார ஜெபம் இல்லை. நான் சொல்கிறது, நீங்கள் மாற்ற முடியாததுக்கு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எது மாற்ற முடியுமோ அதை மாற்றணும், எதை மாற்ற முடியாதோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாற்ற முடியாதது, உங்கள் நேரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. என்ன குட்டி கூறா பவுடர் போட்டாலும் அது அப்படி தான் இருக்கும். அதுக்காக வந்து சுத்தமாக இருக்கிறதோ அழகுபடுத்துறதோ தப்பு இல்லை. பூனை கூட என்ன பண்ணுது? பூனை பார்த்துருக்கீங்களா? அழகாக இப்படி அதாவது தன்னை சுத்திகரித்து கூட தப்பு இல்லை. அதனால் நீங்கள் வந்து நல்லா குளித்து நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக போடுங்க. பவுடர் போடணும் தப்பு இல்லை. பவுடர் ஏன் போடுறோம்னா சில வேர்க்குதில்ல, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக பவுடர் போட. அதனால் தப்பாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. நீங்கள் அலங்காரத்துக்காக போட்டீங்க, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக போட்டிங்கன்னா அங்கே தப்பு வருகிறது. உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஒரு காரியத்தை செய்வீர்களானால் அது தவறில்லை. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. தப்பாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. சத்தியத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய நடவடிக்கையும் சரியாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அலங்காரம் பண்ணுறது எந்த விதத்திலும் தவறல்ல. ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும்? தேவ பக்தி உள்ளவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும். அதை நீங்கள் செய்கிறது அது நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனம். அதனால் அதை நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ சவுல் என்ன பண்ணினா, அவனுக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டுனா, அவன் ராஜாவானதுனால பெருமைப்பட்டு கொண்டு ஜெயஸ்தம்பம் நாட்டுனா. அதுக்கு பிறகு அதனால் என்ன ஆச்சுன்னா, அபிஷேகம் பெற்றவனை தேவன் உபயோகப்படுத்துறதை பார்த்து இவனுக்கு பொறாமை வந்துருச்சு. ஆகினால அவனை கொன்று போடுறதுக்காக அவன் பல வழிகளை செய்கிறான். தாவீதை கொன்று போடுறதுக்காக. யோசித்து பாருங்கள், நம்மை விட
மற்றவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேணும். எப்படி? அவரை கெடுக்கலாம் அப்படின்னு நினச்சா அதுதான் என்ன? தேவனுக்கு விரோதமான. அப்போ தேவன் நம்மை விட்டு விலகி விடுவார். தேவ ஆவியானவர் நம்மை விட்டு விலகி விடுவார். நம்மளிருந்து ஒன்றும் வெளியே தெரியாது. நம்ம விட்டு ஆண்டவர் விலகினது வெளியே தெரியாது. ஆனால் நம்ம அதே மாதிரி தான் இருப்போம். ஆனால் என்ன இருக்காது? நம்ம ஜெபம் கேட்கப்படாது. நம்முடைய துதிகள் ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரிடத்தில் போகாது. ஆண்டவருடைய சத்தமும் நமக்கு கேட்காது. வேத புஸ்தகம் விளங்காது. அதனால தான் ரொம்ப பேர் தோல்வி அடைகிறார்கள். ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை நீங்குகிறதில்லை. ஆலோசனைகள், தேவ ஆலோசனைகள் கிடைக்கிறதில்லை. ஏன் கிடைக்கல? ஆலோசனை சொல்கிறாங்க, ஆனால் காதில் விழுகிறது அவங்களுக்கு உரைக்காது. அந்த உரைக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய ஆவியான உள்ளே கிரியை செய்யவில்லை. அப்போ நாம் அதை புரிந்து கொண்டு சரியாய் நாம் செயல்படுகிற பொழுது கர்த்தர் நம்மை இந்த சவுல் பவுலாக மாறினது போலவும், அவர் சொல்கிறாரு, எனக்கு லாபமாக இருக்கிறதை கூட கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், நான் வீணாக ஓடவில்லை, விருதாக நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீண் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு அந்நாளிலே உண்டாயிருக்கும்படிக்கு நான் பிரயாசப்படுறேங்கிறார். அல்லேலூயா. இதோ இது முதல் ஜீவ கிரீடம். என்ன கிரீடம் சொல்கிறார் அவர்? நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் எனக்கு அதை தந்தருளுவார். எவ்வளவு நிச்சயத்தோடு ஓடுறாரு பார்த்தீங்களா? நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அழகா சொல்றாரு பாருங்க, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அப்போ அவ்வளவு நிச்சயத்தோடு அவர் செயல்படுகிறார். அப்போ நாம் அப்படி இருக்கவா? இந்த வேத புஸ்தகத்தில் முதல் அரசன், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவனே பாருங்கள், இப்போ தேவ சத்தத்தை கேட்க மறந்து போய் இப்போது யார் அவள்? அஞ்சனக்காரியத்தில் போய் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறான். எவ்வளவு கீழ்நிலைக்கு போய்விட்டான் என்கிறதை நாம் சிந்திக்க வேணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு சவுலோ பவுலாக மாறினாலே தேவனுடைய ஆலோசனைகள் ஒன்றையும் தள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் கை கொண்டான். எல்லாவற்றிலும் அவன் செயல்பட்டான், தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒன்றை பார்த்து முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். 2 சாமுவேல் இல்லை இன்னொன்று கூட, எபிரேயர் 11வது அதிகாரத்திலே ஆபிரகாமிலிருந்து, அதாவது இல்லை அவன் பேர் என்ன, முதல் மனிதன் ஆபேலிலிருந்து சாட்சியாக இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு வருகிறது. இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருக்கிற இந்த சவுலுடைய பெயர் இல்லை. யாருடைய பெயர் கூட சொல்லப்பட்டிருக்கிறது? எரிகோ பட்டணத்தில் இருந்த அவன் வேசினுடைய பெயர் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. யார்? எந்த புஸ்தகத்தில்? விசுவாச வீரர்களின் பட்டியலில் அவளுடைய பெயர் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. வேண்டுமானா வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பைபிளே சொல்லுது பாருங்களேன். ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதபடிக்கு சேதமாகாதிருந்தால் பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டும். அந்த பட்டியலில் யாருடைய பேரும் வந்திருக்க வேணும்? சவுலுடைய பேர். ஏன்னா இஸ்ரவேலின் முதல் ராஜா வந்திருக்க வேணுமா இல்லையா? வரல. ஆனால் தாவீதுடைய பேர் இருக்கிறது. தாவீது படுபாவம் பண்ணினவன் தான். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் அவன் மனம் திரும்பி அவன் சரியாய் தன்னை வைத்து கொண்டதினாலே இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்பல் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தாவீது பாவம் செய்திருந்தாலும் கூட அவன் திருந்தி வாழ்ந்தான். ஆயினால் அவனுடைய பெயர் விடுபடாதபடிக்கு இருக்கிறது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த சவுல் வாழ்க்கையில் இழந்தது தான். அவனுக்கு மறுபடியும் அதை மீட்டுக்கொள்ள தெரியவில்லை. தன்னை விட்டு தேவன் வேறொருவனை பயன்படுத்துகிறார், அல்லது தாவீதை பயன்படுத்துகிறார் என்று அறிந்த உடனே தாவீதை கொன்று போடுகிறதுக்காக அவன் முயற்சி பண்ணான். அதே சமயத்தில் கவனியுங்கள், தாவீது இவனுடைய சால்வையை ஓரத்தை, இவன் போத்துக்கிற சால்வின் ஓரத்தை வெட்டினானே ஒழிய இவனை குத்தலை அல்லது இது செய்யலை. அவன் சொல்கிறான், நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆகினால் உண்மையில கை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறது யார்? அதனால் ஆனால் நான் உங்கள் இடத்துல வந்தேன்,
உண்மை நினைத்திருந்தா நான் கொன்று போட்டிருக்க முடியும். அப்போது அப்படி எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்து நான் அதை செய்யலை. அப்போ நீர் ஏன் என்ன கொல்ல வருகிறீர்? அப்போ சவுல் எப்படிப்பட்டவன்? பரிசுத்தவான்களை, பக்தர்களை, அல்லது தன்னை விட்டு தேவன் வேறொருவரை தெரிந்தெடுக்கிறாருங்கிற தெரிஞ்ச உடனே அவனை கொண்டு போட நினைச்சான். ஆகையினால தான் பாருங்க, சவுலாய் போனால் அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் விசுவாசிகளின் பட்டியலில் எழுதப்படலை. ஆனால் ஒரு வேசியினுடைய பெயர் கூட எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது வேசி என்கிறது அவள் பழைய அனுபவம். ஆனால் புதிய அனுபவம் என்ன? அவள் விசுவாசி. அல்லேலூயா. ஆகையினாலே அவள் நித்திய ஜீவனுக்கு பாத்திரன். ஆகையினால் அவள் இரத்த சாட்சியினுடைய பட்டியலிலே, விசுவாசிகளின் பட்டியலிலே இடம் பிடித்தவள். அப்போது அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி அவளுக்கு கானானை வாக்கு பண்ணினார், அதை சுதந்தரிக்க பண்ணினார். அதுபோல் அன்பானவர்களே, நாமும் நமது வாழ்க்கை பாதையிலே ஜெயத்தை எடுக்க வேண்டுமே அல்லாமல் உலகத்தின் போக்கிலே அல்லது மாம்சத்தின் பிடியிலே நம்மை உயர்த்தி கொள்கிறதுக்காக பிரயாசப்படுவர்களாக இராதபடிக்கு தேவனை கனப்படுத்துவோம். தேவனை நாம் கனப்படுத்தினால் அவர் நம்மை கனப்படுத்துவார். இது ஒரு ரகசியம். என்ன? இது ஒரு ரகசியம். அப்போ கவனித்து பாருங்கள், நாம் அவரை கனப்படுத்துகிற பொழுது அவர் என்ன செய்கிறார்னா நம்மை உயர்த்தி வைக்கிறார். அப்போ இன்னும் அவருக்கு கனம் அதனால் உண்டாகும் என்கிறதுனாலே நம்மை உயர்த்துகிறார். நாம் சாட்சி சொல்ல வேண்டிய நேரத்தில் சாட்சி சொல்கிறோமான்னு பாருங்கள், சொல்ல மாட்டோம். எங்கே சாட்சி சொல்ல வேணும் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். நாம் இன்னார் என் கர்த்தர் எப்படியெல்லாம் செஞ்சார், நீங்களும் அப்படி ஆண்டவரை தேடுங்க அப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் எத்தனையோ பேர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. சொல்லலை. அந்த சமயம், அந்த மாதிரியான சமயங்களை ஆண்டவர் தருகிற பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்த்தா பெந்தகோஸ்து தக்கிருத்தோன்னு சொல்லுவான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எங்கால் முறிஞ்சிரும், அல்லது நம்ம சொந்த பந்தம் நம்ம குறைவாக நினச்சிக்குவாங்க. அப்படி என்ன பண்ணிடுறோம்? சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய சாட்சியை சொல்லாமலே விட்டு விடுகிறோம். அதாவது இயேசுவை காண்பிக்க வேண்டிய நேரத்தில் காண்பிக்க மறந்து விடுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் நாம் யார், நான் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், எனக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது, எனக்கு கார் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இதை காட்டுறதுக்காக நாம் முயற்சி எடுப்போம். ஆனால் நம்மை ரட்சித்து நம்ம இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் பாத்திரனாக்கினவரை ஹலோ விட்டு விடுகிறோம். இல்லை அருமையானவர்களே, நீங்கள் என்னை கனப்படுத்துவர்களை நானும் கனப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதனால் எங்கே தேவனை கனப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருகிறதோ அதை நீங்கள் பயன்படுத்தி கர்த்தரை உயர்த்தி பாருங்கள். கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்ந்திருக்கவே பண்ணுவார். வீட்டிலே உயர்ந்திருக்க பண்ணுவார், இனஜன பந்துக்களின் மத்திய உயர்ந்திருக்க பண்ணுவார், வேலை ஸ்தலத்தில் உங்களை உயர்த்துவார் நிச்சயமாக. ஏனென்றால் சரித்திரம், இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க அதில் இருக்கிறது. ஜோடு இல்லாமல் இராதன்னு எழுதியிருக்கிறது போல அதிலே நமக்கு தேவையான போதனைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த போதனைகளை நாம் கவனிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறதுக்கு வைத்திருக்கிற வழிகள் நமக்கு தெரிய வரும். அப்பொழுது நாம் ஜெயங்கொண்ட ஜீவியம் செய்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஒன்றை கூட பார்த்து முடிக்கலாம். 2 சாமுவேல் 1:9-10. அதாவது இந்த சாமுவேலுடைய முடிவை பற்றி நாம் பார்ப்போம். அவர் என்னை நோக்கி, நீ சாமுவேல் மன்னிக்கும், சவுலுடைய முடிவு. அவர் என்னை நோக்கி, நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று. அதாவது அங்கே ஒரு யுத்தம் வருகிறது. யுத்தத்திலே இந்த சவுல் செத்து போகிறான். அப்படி செத்து போன தகவலை ராஜாவாக இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து இந்த அமலேக்கியன் என்று சொல்லப்படுகிறவன் வந்து சொல்கிறான். சரி, இப்போ வாசிங்க. அவர் என்னை நோக்கி, நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று. ஐயா, அவர் செத்து போனது உண்மைதான். அவர் சாகிற பொழுது அவர் என்ன பண்ணார்? ஈட்டியை நட்டு அது மேலே சாஞ்சு தன்னுடைய உயிர் போகாதனால நான் அந்த பக்கமாக போனேன், என்னை கூப்பிட்டு என்னை கொன்று போடுன்னு சொன்னார். நான் அவர் மேலே ஐயோ தேவன் அபிஷேகம் பண்ணோன்னு எப்படி கொள்றதுன்னு நான் சொன்னேன். இல்லை எனக்கு இந்த வலி தாங்க முடியலை, அதனால் என்னை கொன்று போடுன்னு சொன்னார். அதனால தான் நான் இப்படி செய்தேன்னு அவன் சரித்திரம் சொல்கிறான். மறுபடியும் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, சவுல் என்னை நோக்கி, நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகத்தையும் எடுத்துக்கொண்டு. பாத்தீங்களா, இந்த கிரீடத்தை காப்பாற்றி கொள்றதுக்காக இந்த சவுல் எத்தனையோ பிரயாசம் எல்லாம் எடுத்தான், காப்பாற்றி கொள்ள முடியல. இப்போ யார் எடுத்துகிட்டு போனா? அமலேக்கியன். அமலேக்கியன்னா மாம்சமானவன் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது பைபிள் இருக்கிற ஒவ்வொரு பெயர்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அது பொருளுள்ள அர்த்தம், சும்மா அர்த்தம் இல்லை. எப்படி?
ஆமாம், அதுக்கு அந்தந்த சூழ்நிலைக்கும் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி அவர்களெல்லாம் பேர், நாமெல்லாம் வந்தால் நல்ல பேராக பார்த்து வைங்கன்னு சொல்லி டிக்ஷனரி தேடுவோம். அவங்க அப்படி இல்லை, அந்த அனுபவத்தோடு வைத்தார்கள். எப்படி? ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன். ஈசாக்குன்னு ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு பை வச்சாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் இப்படி 90 வயசில், இந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு? 90 வயசில் சாரா பிள்ளை பத்திரிக்கான்னு சிரித்தாங்களாம். அதனால் அந்த பையனுக்கு என்னென்னு பேர்? நகைப்பு அல்லது சிரிப்புன்னு வச்சாங்களாம். இப்போ ஈசாக்குன்னு என்ன? நகைப்புன்னு அர்த்தம். நாம் அப்படி பேர் வைப்போமா? நம்ம நல்லா பார்த்து ஏதாவது பொண்ணு வைப்போம். சரி, கவனிங்க, அது தப்புன்னு நான் சொல்லலை, ரைட். ஆனால் அவங்களுடைய காரியம் என்னென்னா, தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அனுபவத்தோடு ஒரு பேரை வச்சாங்க. அந்த பேரை சொன்னாலும் அந்த அனுபவம் மறக்காமல் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அப்படி பின்னி என்ன பண்ணணும்? பின்னணும். வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களோடு பிணைந்து வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆகையினால தான் அப்படி நடந்தது. அப்போது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாமே. என்ன சொல்லலாம்? இன்னொரு பேர் சொல்லுங்கள். இதாக இருங்க. யாக்கோபு. அவன் யாக்கோபுன்னு என்ன அர்த்தம்? எத்தன்னு அர்த்தம். ஏன் அவனுக்கு எத்தன்னு பேர் வச்சாங்கன்னா, அவங்க அம்மா வயிற்றில் அவனுக்கு 2 குழந்தை இருந்தது. அப்போ இவன் எத்திட்டு வந்தானா, அந்த முன்னால் போன குழந்தைய இவன் எத்திட்டு வந்தானா, அதனால் இவனுக்கு பேர் என்ன? எத்தன். அவங்க எப்படி வச்சாங்க பார்த்தீங்களா? ஆனால் எத்தனுக்கு என்ன அப்படியே ஆண்டர் விட்டுருல, எத்தனாவே அவனை விற்க வச்சிடல. என்ன பண்ணிட்டாரு? பக்தனாக மாற்றிட்டார். அவனுக்கு எத்தனுங்கிறவனுக்கு என்ன பேர் வந்தது? இப்போ யாக்கோபுங்கிற பேர் என்ன மாற்றினார்? இஸ்ரவேல்னு மாற்றிட்டார். இஸ்ரவேல் என்றால் எனக்கு பிரியமானவன் அர்த்தம். அப்போ பாருங்கள், எத்தனாய் பிறந்தான், ஆனால் பக்தனாய் வளர்ந்தான். ஆகையினால பேர் என்ன? பிரியமானவன். ஆமாம். அப்போது கவனிங்க, நம்மளும் கூட அப்படிப்பட்ட தேவனோடு சேர்ந்து ஜீவிக்கிற ஜீவியத்தில் வளர வேண்டும். அப்படி பெயர்களை எல்லாம் வைத்தார்கள் அவர்கள். அதனால தான் இன்றைக்கு நம்ம இந்த சரித்திர புஸ்தகத்தை வாசிக்கிறோம். இதை வாசிக்க நமக்கு விசுவாசமும் பெறுகிறது. அல்லேலூயா. ஆகையினால இதில் இருக்கிற அர்த்தங்களை அதாவது தேடி வாசிங்க. புஸ்தகத்தில் தேடி வாசியங்கள்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் ஜோடு இல்லாமல் இராது, அதுக்கு பொருள் இல்லாமல் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இவன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் அமலேக்கியன் கையில், அமலேக்கியன்னா மாம்சமானவனுடைய கையிலே செத்து போனான். இப்போ அடுத்தவனை பாருங்கள். யார்? இந்த புதிய ஏற்பாட்டு சவுலை பாருங்கள். இந்த சவுல் பவுலாக பெயர் மாறினதோடு கூட இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டு சவுல் கிரீடத்தை இழந்து விட்டான். புதிய ஏற்பாட்டு சவுல் கிரீடத்தை சுதந்தரித்து கொண்டான். என்ன சொல்றான்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை வெற்றிகரமாக நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்லா கவனிங்க, அவன் நல்ல போராட்டத்துக்காகவே அழைக்கப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறதுக்காக அதிபதியாய் வைக்கப்பட்டான். ஆனால் சுயநலத்தில் போனதினாலே தன் கிரீடத்தை இழந்தான், தன்னுடைய அழைப்பை விட்டு விட்டான். ராஜாவாக இருக்கிறதும் போச்சு. அவனுடைய பிள்ளையை எப்படியாலும் தூக்கி ராஜாவாக்க வேணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணான், அதிலும் தோல்வி அடைந்து விட்டான். இப்பொழுது கவனியுங்கள், எந்த அமலேக்கியனை ஆண்டவர் அவனுக்கு உண்டானது எல்லாம் அழித்து போடுன்னு சொன்னாரோ அதை அழிக்காமல் போனதினாலே அந்த அமலேக்கியனை இவனை கொன்று போட்டான். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொன்ன காரியத்தை நீங்கள் இது வேண்டான்னு சொன்ன காரியத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்களானால், அதை வளர்த்துக்கிறதுக்காக காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள், அதுவே உங்களுக்கு இடரலாக, உங்கள் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லாக, உங்கள் வாழ்க்கைக்கு அல்லது உங்களுக்கு நல்ல பெயரை கெடுக்கத்தக்கதான காரியமாக வளர்ந்துவிடும். ஜாக்கிரதையாயிருங்கள். சொல்கிறது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். அன்பானவர்களே, இந்த சவுல் பவுலாக மாறினது மட்டுமல்ல, இந்த பவுல் இப்போ சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடி, நானும் தான் போராடினேன், எத்தனையோ காரியங்களில் நீதிக்காக போராடினேன்,
சத்தியத்துக்காக போராடினேன், தேவ பக்திக்காக போராடினேன், பரிசுத்தத்துக்காக போராடினேன். நமக்கு போராட்டம் இருக்குது, அவருக்கு இருந்த போராட்டம் நமக்கு இருக்குது. பரிசுத்தம்னா என்ன? சுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன வேறுபாடு? ரெண்டும் ஒரே அர்த்த மாதிரி தானே இருக்கு. ஆனால் சுத்தம்னா என்ன? சுத்தம்னா கவனிங்க, வெளியே காணப்படுகிறது. பரிசுத்தம்னா உள்ளே காணப்படுகிறது. பரிசுத்தத்தை நீங்கள் பார்க்க முடியாது, சுத்தத்தை தான் பார்க்கணும். இந்த சோறெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க, சர்ச்சை ரொம்ப சுத்தமாக இருக்குதுயா. ஆனால் சர்ச்சு பரிசுத்தமாக இருக்குன்னா எப்படி? நாம் எல்லாம் பரிசுத்தமாக இருந்து கர்த்தரை ஆராதித்தா அது பரிசுத்தம், பரிசுத்த ஆராதனை. அதை பார்க்க முடியாது, அதை உணரலாம். ஏன்னா நாம் துதிக்கிற பொழுது தேவ பிரசன்னம் இறங்குகிறது. நமக்கு தேவன் ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நிரப்பி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், நாம் கேட்டது கிடைக்கிறது, நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது. இது பரிசுத்தம் செய்கிற வேலை. ஆனால் சுத்தம் என்கிறது உலகத்தாரும் சுத்தமாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்தம் என்கிறது நமக்கு மட்டுமே உரியது. அல்லேலூயா. அப்போ அதே போல் அந்த சவுலுக்கும் இந்த சவுலுக்கும் வேறுபாடு. அந்த சவுல் அழைப்பை அசட்டை பண்ணி இழந்தான், ராஜா கிரீடத்தை இழந்தான், இவன் கிரீடத்தை பெற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அப்போ கவனிங்க, அந்த தைரியம், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் எனக்கு அதை தந்தருளுவார் என்ன நிச்சயத்தோடு அவர் போடுறார். பார்த்தீங்களா? அருமையானே, அதான் புதிய ஏற்பாட்டு காரியம். அப்போஸ்தலன் ஒரு பெரிய ஆறு, இந்த ஆறு பாருங்கள், அவருக்கு வந்த பிரச்சனைகளை பாருங்களேன். இந்த அப்போஸ்தலனை ஜெயிலில் போட்டாங்க, ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, சிறைச்சாலையிலே அதிக காலம் கழிச்சார். அவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிற்பாடு 5 வருஷத்துக்கு பிற்பாடு பிறந்ததாக ஒரு சரித்திர கணக்கு சொல்லுது. கிபி 68 மரித்ததாக. அதாவது இவருக்கு 63 வயசு வரைக்கும் இவர் உயிரோடு இருந்திருக்கார், 63 வருஷம் உலகத்தில் இருந்திருக்கார். இப்போ இந்த 63 வருஷ காலம் உயிரோடு இருந்த அவர் செய்த காரியத்தை தான் நாம் இப்போ பேசுகிறோம். கவனிங்கள், அவரை கொண்டு போய் ஒரு கொலைக்களத்தில் நிறுத்த வச்சு அவரை வெட்ட போகிறாங்களாம். அப்போ அவர் பாருங்கள், பயப்படலை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஏன்னா இன்னும் எவ்வளோ நாள் நான் இருந்தாலும் என்னுடைய முடிவு என்ன? அந்த 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 கிரீடத்தை பெறது தான். அந்த கிரீடத்தை பெறதுக்கு எனக்கு எப்போ சாவு வந்தாலும் அடுத்த நிமிஷம் நான் எங்கே போயிடுவேன்? நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வேன், பரிசுத்தவான்களோடு, எனக்கு முன்னாலே போன பரிசுத்தவான்களோடு போய் சேர்ந்து கொள்வேன். ஆனால் நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு லாபம். ஏன்னா உங்களுக்கு நான் இன்னும் பிரயோஜனகரமாக போதகம் பண்ணுவேன். ஆகினால நான் இருக்கிறது உங்களுக்கு லாபம். அதனால் சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவர் சொல்கிறார், நான் சரீரத்தில் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலைக்கு நான் பிரயோஜனமாக இருப்பேன், இன்னும் அநேகருக்கு ரட்சிப்பை சொல்லுவேன், இன்னும் அநேகரை பரிசுத்தத்துக்குள் நடத்துவேன். ஆனால் இப்போ நான் போனால் எனக்கு லாபம்ங்கிறார், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையினுடைய நிச்சயத்தை பாருங்களேன். அதாவது இந்த கொரோனா வைரஸு இந்த இதில் கிட்டத்தட்ட 40 பரிசுத்தவான்களை வாரிட்டு போயிடுச்சு. எது இப்போ இந்த பீரியடில் சென்னை பட்டணத்தை மட்டும், நான் மற்ற இடங்களில் நடந்ததெல்லாம் சொல்லலை. 40. ஏன்னா ஒரு சிபிஎம்காரரை பேசினேன். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் சிபிஎம்லேயே 100 பாஸ்டர்ஸ் போயிட்டாங்க பாஸ்டருங்கிறாரு. இது வருகை, இதுதான் ரகசிய வருகை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரகசிய வருகைக்கு முன்னதாக இப்படி எல்லாம் அடையாளங்கள் நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதை புரிஞ்சு கொள்ளுங்கள். கொரோனா வைரஸ் பாதிப்பினால் மரித்தார்களானால் அவங்களுக்கு தண்டனை அல்லது, அவங்களுக்கு கிடைச்சா அதை ப்ரமோஷன் தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி எங்கே போகிறாங்க? ஆமாம், அதனால் அது நமக்கு ஆதாயம் தானே ஒழிய அதில் ஒன்றும் இதில்லை. எனக்கு கடந்த நாட்களிலும் சரி, கவனிங்க, எனக்கு வயசு 71 ஆச்சு. எனக்கு முன்னால் குறைஞ்ச வயசு இருக்கிறவங்க எல்லாம் கூட நிறையா பேர் போயிட்டாங்க. அப்போ எனக்கு சில சமயத்தில் இந்த இருமல் எடுக்கிற பொழுது, காலையில் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிற பொழுதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். மூச்சு தக்கட்ட மாட்டேன் இருக்குது. எந்திரிச்சு உட்காந்து அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். அப்போ நினைப்பேன், இப்படித்தானே மற்றவங்களும் போயிருப்பாங்க. சில பேர் படுக்கையிலே போயிடுவாங்க. ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி அற்புதம் செய்வீங்க, அதுக்கு பிற்பாடு நீங்கள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், பிரசங்க பீடத்தில் தான் நீங்கள் மறிப்பீங்கன்னார்.
அதனால் நான் இப்போ தூங்கிட்டு இருக்கிற பொழுது நிச்சயமாக மறிக்க மாட்டேன். எப்போ தான் போவேன்? பிரசங்கம் பண்ணுற போது தான் போவேன். அதனால் கொரோனா வராதுக்கிறதுக்காக நான் தைரியமாக நிறைய வீடுகளுக்கு போயிட்டு வர்றேன். கொஞ்சம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கவனிங்க. ஏன்னா நாங்கள் யதார்த்தமாக போகிறோம். இப்போ பாஸ்டர் தாமஸ் ராஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பேர்வழி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. அவருக்கே இப்படி அட்டாக் ஆகிருக்குன்னு சொன்னால் அப்போ நாமெல்லாம் எந்த மூலை? நாங்கள் எல்லாரோட போகிறோம். அவராவது சில குறிப்பிட்டதுக்கு போக மாட்டார். அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவார். ஆனால் அவர் என்ன பண்ணுறார்? நான் என்ன பண்ணுறேன்? யார் கூப்பிட்டாலும் போக வேண்டிய நிர்பந்தம், எல்லா காரியத்துக்கும் போக வேண்டிய நிர்பந்தம். போகிறோம், நாங்கள் போயிட்டு வந்தோம். எங்களுக்கு பிடிச்ச என்னாகிறது? அப்போது எனக்கு ஒரு தைரியம், அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டான்னு சில புஸ்தகமெல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அந்த வெளிச்சம் எதுக்காக கொடுத்தாரோ அதையெல்லாம் எழுதி சொல்லி முடிக்க சொல்லி அது முடிகிற வரைக்கும் நிச்சயமாக வராதுங்கிற தைரியம் வேறு. எப்படியோ நம்முடைய ஓட்டம் ஓடுகிறது. இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் வரத்தான் போகுது. நல்லா கவனிங்க. நம்ம சந்திக்க எதுக்கு பயப்படுறோமோ அதை சந்தித்து தான் ஆகணும். நீங்கள் பயந்ததுனால வராமல் போயிடாது, இல்லை தைரியமாக இருந்ததுனாலே வராமல் போயிடாது, ஓடிடாது, வரும். ஆனால் அதற்கு முன்னதாக நமது ஆயத்தம் எப்படி இருக்க வேண்டும், அது முக்கியமாக யோசிக்குவாங்க. அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம் அழைக்கப்பட்ட விதம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு நிச்சயத்தோடு, இதோ எனக்கு முன்பாக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் எனக்கு அதை தந்தருளுவார்னு சொல்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? அந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். அது முந்தின வசனத்தை வாசிங்கம்மா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுக்கு முந்தின வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக, எல்லாரும் என்ன கொஞ்சம் கவனிங்க, நீங்கள் வாசிங்கம்மா. நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. என்ன கவனிங்கன்னு சொன்னேன். நீங்கள் மட்டும் வசனத்தை பார்த்து வாசிங்கம்மா. நான் தேகத்தை விட்டு தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இப்போ என்ன கவனிங்க, நான் இந்த தேகத்தை விட்டு பிரிகிற காலம் வந்ததுன்னா அப்போ நான் யார்? இந்த தேகம்ங்கிறது யாரு? ஹலோ, நான் என்று சொல்லுகிறது யாரு? உண்மையான நான் யார்? அவரா? பாஸ்டர் சொல்ல நல்ல மனுஷன்யா. இந்த நல்ல மனுஷனுங்கிறது என்ன? சிவசவன் இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? சொற்ற முடி இருக்குதுன்னு அர்த்தமா? நல்ல மனுஷன் யாரு? கவனிங்க, உள்ளா இருக்கிறானே அதான் நல்ல மனுஷன். இந்த வெளியே இருக்கிற தோற்றம் இது விட்டுட்டு போக வேண்டியது. இது ஒரு என்னது? இது ஒரு ஓடு. இந்த ஓடு இதை காப்பாற்றினா தான் உள்ளே இருக்கிறவனை காப்பாற்ற முடியும். அதனால் இதையும் நேரத்துக்கு நேரம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பெட் காப்பி கொடுக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வேண்டியது இருக்குது, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் டிஃபன், ஏதோ இதுக்கு 3 நேரம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அது குளிப்பாட்டி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. கவனிங்க, இது எதுக்கு? இந்த உள்ளே இருக்கிற மனுஷன் சரியாக காப்பாற்றப்பட வேணுமா, இந்த வெளியே இருக்கிற மனுஷனை பாதுகாக்க வேணும். அப்போ உள்ளே இருக்கிறதா உண்மையான மனுஷன், இந்த வெளியே இருக்கிறது புறம்பான மனுஷன். ஆகையினாலே நான் இந்த தேகத்தை விட்டு பிரிகிற காலம் வந்தது என்று சொன்னால் உள்ளே இருக்கிறவன் தான் உண்மையான செல்லத்துறை. அதைத்தான் பவுல் சொல்கிறார். நான் இந்த தேகத்தை விட்டு பிரிகிற காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என்ன பண்ணிட்டேன்? விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். அப்போ இதை காப்பாற்றி கொள்றதுக்காக நான் உள்ளே இருக்கிற மனுஷனை தீட்டுப்பட விட மாட்டேன். அப்படி விடாமல் நான் பண்ணி என்ன செய்தேன்? காத்துக்கொண்டேன். நீதியின் கிரீடம் எனக்காக இந்த சரீரத்தை விட்டு நான் போனா இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதி எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மட்டுமல்ல, வாசிங்க, எனக்கு மட்டுமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அவர் அதை தந்தருளுவார். அல்லேலூயா. ஆகையினாலே நாம் எல்லாருக்கும் அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை நீதியாய் நடந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடினா ஒருத்தருக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும், 2வது பரிசு வந்து 2வது ஓடணும்னு கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த ஆண்டருடைய பந்தயத்தில், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓடுகிற அத்தனை பேருக்கும் கிடைக்கும். எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸில் எல்லாரும் பாஸ் பண்ண முடியுமோ அதுபோல் ஃபெயில் ஆனாங்கன்னா ஏன் காரணம் என்ன? ஒழுங்காக படிக்கலைன்னு அர்த்தம், கவனமாக டீச்சர் சொல்கிற போது கவனமாக கேட்கலைன்னு அர்த்தம், எழுத வேண்டியது எழுதலைன்னு அர்த்தம், ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது பண்ணலைன்னு அர்த்தம். அதனால் ஃபெயிலியர் ஆனதுன்னு அதே வகுப்பில் கிடக்கிறாங்க. அவர் வரும்போது
இங்கேயே விட்டு போயிடுவார். இன்னும் கொஞ்சம் நீ ஆயத்தமாக வேண்டியது இருக்குதப்பா, அதனால் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் வந்து அவன் இடின்னு இடிச்சான்னா அதையெல்லாம் வாங்கிட்டு தான் நீ ஆயத்தமாகணும்னா நான் என்ன பண்ணட்டும், உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சேன், நீ கவனிக்கலை, அதனால் நீ இருந்து வா என்று போயிடுவார். நம்மையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவார். மற்றவங்க சில பேர் இருப்பாங்க, கவனியுங்கள். அப்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது இந்த சரீரமே என்னாகுதா, மகிமை அடைகிறதா. இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிற்பாடு எப்படிப்பட்ட சரீரத்தோடு மாறினாரோ அதுபோல் நாமும் மாறிவிடுவோம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, மரித்தோரும் உயிரோடு எழுந்திருப்பார்களா, உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்லி இருக்குது. அப்படிப்பட்ட மகிமையான அழைப்பை பெற்றிருக்கிற நாம் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் ஊரில் உங்கள் இனஜன பந்துக்கள் எல்லாம் எவ்வளோ பேர்த்த உங்களுக்கு தெரியும்? சுமார் 5000 பேர் தெரியுமா? அவ்வளோதான் அறிமுகம் பாயம் வச்சுருப்பேன். உங்கள் பக்கத்து வீடு, நேற்று வீடு, 3வது வீடு, 4வது வீடு, 5வது வீடு, இந்த திருமுல்ல வயலில் உங்களுக்கு எவ்வளோ பேர்? ஒரு 10, 100, 1000 பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்புறம் சொந்த பந்தத்தில் ஒரு 1000, மீறி போனவன் 5000 பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அவ்வளோதானே தெரியும். இப்போ கவனிங்க, நம்ம இவங்களெல்லாம் நம்மளை பார்த்தா கௌரவமாக நினைக்கணுங்கிறதுக்காக நாம் வாழ்கிறோம். ஆனால் அங்கே இதை விட பெரிய கூட்டம் இருக்குது. அப்போது நமக்கு அங்கே கனம் உண்டாயிருக்குமா இல்லையா? இந்த ஊருக்காக நாம் வாழ்கிற பொழுது இந்த ஊருக்கு முன்னால் நாகரீகமாக நடக்கணும், யோக்கியமாக நடக்கணும், நம்மளை பார்த்தா மற்றவங்க சலாம் போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அங்கே போகும்போது நாம் எப்படி இருப்போம்? அடே அப்பா, நம்ம பேரை சொல்லி வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், இவ்வளவு நாளாக நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் வர வேணும்னு. நாம் இங்கே ஜெபம் பண்ணுறது வேறு, அங்கே ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி ஆண்டவரே? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம். அப்போ நமக்காக அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவரே ஆண்டவரே மன்னிங்க, அவங்களுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், இதை கூட மன்னிக்க கூடாதா என்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போது கவனிங்க, அதே மாதிரி தான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? நமக்காக இருக்கிறாங்க. அப்போ அங்கே போனால் இதை விட பெரும் திரள் கூட்டத்தோடு சேருவோம். அல்லேலூயா. அதை நினைத்து நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு பயப்படாதீங்க. சீக்கிரமாக அந்த நாள் வருமானால், ஆண்டோடைய வருகை வருமானால் சந்தோஷமாக போகலாம். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை விட்டுட்டு போகக்கூடாது, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும். அந்த உத்தரவாதம் உங்கள் கையிலே இருக்கிறது. அதனாலே கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டோடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். பேதுரு பவுலும் யோவானும் அங்கே, பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். பேதுரு பவுலும் யோவானும் அங்கே, பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோட. நிச்சயமாக நாம் அங்கே இருப்போம். பேதுரு, பவுல், யோவான், அத்தனை பரிசுத்தவான்களும் அவருக்கு பின்னாக வந்தவர்களும் நம்முடைய சபையிலிருந்து போனவர்களும் அங்கே இருப்பார்கள். நமக்கு அறிமுகமானவர்கள் ஏராளம் அங்கே இருப்பார்கள். இந்த உலகத்திலே நமக்கு அறிமுகமானவர்கள் எத்தனை இருக்கிறார்களோ அதை விட அதிகமான பேர் இருப்பார்கள். இந்த வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்க வாசிக்க அவர்களை பற்றியெல்லாம் சிந்தித்திருக்கிறோமே, அவர்களெல்லாம் நேர்முகமாய் பார்ப்போம். அந்த மகத்துவமான வருகைக்கு நாம் ஆயத்தமாகிறதுக்காகவே தேவாவியானோர் நம்மோடு இடைப்படுகிறார். விசுவாசிப்போம், ஜெபிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏவப்பட்ட யாராலும் ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். வர்றா பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன், இந்த நாளில் மகன் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு ஆண்டவரே, உண்மையாகவே 2 ஆண்டவரே கர்த்தாவே சவலை
குறித்ததான வார்த்தைகள் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையாகவே இழந்து போவதை காட்டில் ஆண்டவரே அப்பா, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அப்பா தேவனே, சவுலை போல எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஜீவ கிரீடத்தை பெற்றவர்களாய் நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் உண்மையும் உத்தமமாய் இருக்கத்தக்கதாய் ஆவியானவர் இந்த நாளில் ஆண்டவரை எங்களை இருதயத்தில் உணர்த்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா தேவனே, உண்மையும் பொய்யும் புரட்டுகளும் இல்லாதபடி கர்த்தாவே, அன்றைக்கு கர்த்தாவே ஒரு அந்நியன் ஆண்டவர் அவருடைய தலையை ஆண்டவர் கவசத்தை எடுத்தது போல ஆண்டவரை இல்லாதபடி இந்த புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பிரவேசிக்கும் நாட்களில் ஆண்டவரே இந்த பவுலை போல சவுலை போல பவுலாய் மாற்றப்பட்டு கர்த்தாவே நாங்கள் அது பிரவேசிக்கும்படியா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஏசப்பா, அந்த மகன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உண்மையாகவே எங்களுடைய சரீரங்கள் முழுவதும் ஆண்டவரே தொடப்பட வேண்டும். தொட்டதற்காய் கூட ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, நாங்களும் அப்படியாய் நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரே நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் ஜெயமெடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே இப்படி கரத்தில் கொடுக்கிறேன். அந்த மகனை இன்னமா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேக காரியங்களை ரகசியங்களை எங்களுக்கு அறியத்தக்கதான வாய்ப்புகளை கொடுக்க கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில மகனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்து வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம் அத்தனை பேரையும் அப்படியே ஆயத்தப்படுத்தி தேவனுடைய வருகையில் காணப்படத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போறபடியால் எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை, 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 மகிமை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிக்கிற நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் நன்றி.